இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்து அதிமுகவை பலப்படுத்தப் போகிறேன் என்ற தெளிவான நிலைப்பாட்டை அவர் எடுத்துட்டார். அது ஒரு ஒரு வழியில் நல்ல முடிவு தான் அது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த 6 அமைச்சர்கள் பேசிட்டாங்க. 6 அமைச்சர்கள் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு பதவியேற்றாலும் ஏற்கலாம். நாளை காலையில் 6 அமைச்சர்கள், வேலுமணி உட்பட 6 அமைச்சர்கள். அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரல. வந்துடும். இன்னைக்கு சாயந்தரம் வந்துடும். இட்ஸ் ஆல்ரெடி டிசைடட். அப்போ என்ன அர்த்தம்? பதவிக்கு தான் இன்றைக்கி போகிறீங்க. இன்றைக்கி ஏன் விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐஎம்எல்லும் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி நிற்கிறாங்க? காங்கிரஸ் தானே தன்னை வித்துட்டு போயிருக்கு. திமுகவின் முதுகில் குத்திட்டு போயிருக்கு. சீமான் தான் சொன்னார், பிராமண கடப்பாறை எடுத்து நான் திராவிட கோட்டையை தகர்ப்பேன்னு. ஆனால் காங்கிரஸ் தான் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற பிராமண கடப்பாறை எடுத்து திமுகவின் முதுகில் குத்தியிருக்கு. புரிஞ்சுட்டிங்களா? திமுகவின் முதுகில் குத்தியது காங்கிரஸ். அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தான் இதுக்கு என்ஜினியரிங் டிஃபெக்ஷனை உருவாக்கியிருக்கார். ராகுல் காந்தி தான் இதுக்கு மொத்தமாக பின்னால் இருந்திருக்கார். ராகுல் காந்தி எல்லார்ட்டையும் பேசி ஐஎம்எல்லை கூட அக்செப்ட் பண்ண வச்சது ராகுல் காந்தி. கம்யூனிஸ்ட் அக்செப்ட் பண்ண வச்சது ராகுல் காந்தி. இப்படியெல்லாம் வந்து விசிகாட்ட பேசுனது கார்கே. அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்திருக்கிறது. ஆனால் திமுக தலைவர் விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐஎம்எல்லும் யார் தான் என்ன சொன்னாலும் சரி, திமுக தலைவர் உத்தரவு இருந்தால் அவருடைய அப்ரூவலோடு தான் நாங்கள் போய் ஆதரிப்போம், நாங்கள் அந்த கூட்டணியெல்லாம் தொடர்கிறோம்ன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ ஹார்ஸ் ரைடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் காலையில் ஒரு ஆளை தூக்கி ஹார்ஸ் ரைடிங் பண்ணி ஒரு ஆளை தூக்கி காமராஜன்ற எம்எல்ஏ தூக்கி அதான் பிரேமலதா மேடம் வந்து சட்டசபையிலேயே கிழிச்சு தொங்க விட்டாங்க. அடுத்து வந்து ஏடிஎம்கேலேயே இன்ஜினியரிங் டிஃபெக்ஷன் பண்ணி இப்போ வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணி 25 எம்எல்ஏக்களை இவங்க தூக்கியிருக்காங்க. அதில் தெளிவாக இருக்கார் எடப்பாடி. தாவக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணுவேன் என்பதில் தெளிவாக இருக்கார். அவருடைய ஃபோக்கஸ் வந்து தெளிவாக இருக்குது. தாவக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணால் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு அவர் வந்துட்டார். தாவக்காவை இக்னோர் பண்ணதுனால தான் இன்றைக்கி அது தாவக்கா சொன்ன பொய் அனைத்துமே உண்மை என்று அப்பாவி மக்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் நம்பி வாக்களிச்சிட்டாங்க. அவர்கள் கூடிய சீக்கிரம் ஏமாறுவார்கள். இவரால் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது என்பதை எடப்பாடி தெளிவாக இருக்கார்.